அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1996 துவங்கப்பட்ட தமிழகத்தின் சிறந்த பிரைவேட் பொறியியல் கல்லூரியில எப்பவுமே நம்பர் 1 பொசிஷனை வைக்கிற SSN கல்லூரியை பத்தி தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிற பல விஷயங்களை பத்தி பேச போறோம். வருஷம் 50 மாணவர்களுக்கு, அதுவும் 25 மாணவர்கள் பார்த்தோம்னா கிராமப்புற மாணவர்களுக்கு இலவசமா கல்வி கொடுக்குறாங்க. அதாவது கிராமப்புற ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பையனா அவனுக்கு சீட்டும் ஃப்ரீ, எஜுகேஷனும் ஃப்ரீ. அட் த சேம் டைம் 25 மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் அகாடமிக் இந்த ரெண்டுமே இருக்கிற மாணவர்களுக்கு சீட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. பலதரப்பட்ட விஷயங்கள் SSN பத்தி உங்களுக்கு தெரியறது கிடையாது, அதை பத்தியும் பேச போறோம். இந்த கல்லூரியில சேர்றதுக்கான லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் என்னங்கிறதையும் கடைசியா பார்க்க போறோம். அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க் கண்டிப்பா குறையும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய லெவல்ல குறையலனாலும் சிறிதளவாது குறையும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அந்த தகவல் ரிசல்ட் வந்த செகண்ட் டே நம்ம SSN காலேஜுக்கான பிரிடிக்டட் கட் ஆஃபும் கொடுப்போம். பொறுத்திருந்து பாருங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் இதுக்கான சேலரி பேக்கேஜ் இங்க முடிச்சுட்டு வந்த மாணவன் வாங்கின சேலரி பேக்கேஜ்னா 1,17,00,000 ரூபாய் ஒரு வருட சம்பளமா இங்க படிச்சுட்டு வந்த மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. 20 லட்சத்துக்கும் மேல சம்பளம் வாங்கின கவுண்டே பார்த்தோம்னா 77 ஸ்டூடெண்ட்ஸ் 20 lakhsக்கு மேல சேலரி பேக்கேஜே வாங்கியிருக்காங்க. பல விஷயங்களை பத்தி இங்க பார்க்க போறோம். HCL கம்பெனியோட ஓனர் தான் இந்த கல்லூரியை துவங்கினாரு. இதே மாதிரி சிவநாடார் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு SSN வளாகத்திலேயே இன்னொரு கல்லூரியும் தொடங்குறாங்க. அது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படி சொல்லப்படுறது. அதை பத்தின தகவலும் கூடி சீக்கிரம் வரும். SSN கல்லூரியை நம்ம ரீசெண்டா விசிட் பண்ணி பிளாக் ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த பிளாகை அடுத்த கட்டமா ரிலீஸ் பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல விஷயங்களை நம்ம சேனலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த கல்லூரி மட்டும் இல்லாம நிறைய கல்லூரிகளுக்கு நேரடியா போய் அங்க இருக்க மாணவர்களை ரிவ்யூவும் கேட்டு காலேஜோட வீடியோஸும் போஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம 1-to-1 பெய்ட் கைடன்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். அது தேவைப்படுற பெற்றோர்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி பைத்தான் ப்ரோக்ராமிங்கான ஃப்ரீயான டெமோ வெபினார் செஷன் நம்ம கொடுக்க போறோம். இந்த கோர்ஸை தொடங்க போறோம். பைத்தான் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அது கூடவே சேர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது படிச்சுட்டு இருக்கும் போது கூட நீங்க சம்பாதிக்கணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கட்டாயமா நீங்க நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வழிகள் என்னங்கிறதையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் அது கூட ரெஸ்யூம் பில்டிங்கான கோர்ஸும் நம்ம சொல்லி தர போறோம். அதுக்கான டெமோ வெபினார் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மேலும் நீங்க இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான லிங்க்கும், நம்மளோட கரியர் கைடன்ஸ் சேனலோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும், டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. SSN கல்லூரி பத்தின எல்லா தகவலும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது PhD பொறியியல் கல்லூரியில படித்த ஒரு மாணவர், அதாவது சிவநாடார் அப்படிங்கிறவரு பின்காலத்துல HCL அப்படிங்கிற மிகப்பெரிய ஐடி கம்பெனியை தொடங்குறாரு. இன்னைக்கு அந்த ஐடி கம்பெனி உலகம் ஃபுல்லா பல இடத்துல இருக்கு. பல லட்சம் கோடிகளுக்கு சொந்தக்காரரான இவர் 1996 ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறார். அது அட்டானமஸ் அங்கீகாரமும் வாங்கிருது. அந்த கல்லூரி சென்னையில இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள டாப் 3 காலேஜஸ் அப்படிங்கிற ரேங்கிங் எடுத்தோம்னா ஒன்னு அண்ணா யூனிவர்சிட்டி, இன்னொன்னு PhD, இன்னொன்னு SSN. என்னதான் இருந்தாலும் PhD அப்படிங்கிற விஷயம் இந்த கல்லூரியை பத்தி பேசும்போது கட்டாயமா PhD பத்தி நம்ம பேசியாகணும். ஏன்னா இவர் இந்த காலேஜ் தொடங்கினோர் PhDயோட முன்னாள் மாணவன் அப்படிங்கிறது நீங்க குறிப்பிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அட் த சேம் டைம் இந்த காலேஜ் பத்தின முக்கிய தகவலா நான் சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா இங்க இருக்க அட்மிஷன்ஸுங்க. இந்த காலேஜ்குள்ள போறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் இங்க இருக்க சீட்ஸ் கவுண்ட்னு பார்த்தோம்னா வெறும் 1020 சீட்ஸ் தான் இந்த காலேஜ்ல இருக்கிற சீட்ஸ். டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்ல போனாலும் பெரிய லெவல்ல நீங்க எதிர்பார்க்கிற ஃபேன்சியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, IoT இந்த மாதிரி கோர்சஸ் இங்க கிடையாது. ஃபிக்ஸ்டான டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. மேபி இந்த வருஷம் ஒரு சில கோர்சஸ் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் அப்படி பஸ் அப்படிதான் வந்தது. சில விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்தது. புதிதாக கோர்சஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த 1020 சீட்ஸ்ல 65% கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்க்கு கொடுக்குறாங்க. அதாவது கரெக்டான அக்யூரேட் நம்பர்னா 663 சீட் கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுக்குறாங்க. மீதி 357 சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வச்சிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தியும் பார்க்க போறோம். கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தியும் பார்க்க போறோம். SSN பற்றி அனைத்து தகவலும் இந்த வீடியோல இருக்க போகுது. சரிங்களா? இந்த 357 சீட்ஸ்ல ஒரு 50 சீட்ஸ் மெரிட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒதுக்கிடுறாங்க. அதாவது டைரக்டா சீட், என்ட்ரன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல, நீ வந்தனால சீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 சீட் ஒதுக்குறாங்க. இந்த 50 சீட் பத்தி நிறைய மாணவர்களுக்கு தெரியறது இல்ல, அதை பத்தி நான் சொல்றேன். மீதி இருக்கிற 307 சீட் பியூரான என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை அப்படியே கூப்பிட்டு சீட் கொடுக்காம அவங்கள ஒரு ஸ்க்ரூட்டினி பண்றாங்க. அதாவது அவங்களுக்கும் ஒரு தேர்வு வச்சு
அதுல இருக்கிறதுல கொஞ்சம் பிரில்லியண்டா ஆப்டிடியூட் மாதிரி விஷயங்களை திறமையான மாணவர்களை எடுக்கிறாங்க. பிகாஸ் நீங்க 12th பரீட்சையில நீங்க வந்து சில பேர் வந்து மக்கப் பண்ணி எழுதிருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தோம்னா பெரிய லெவல்ல நாலேஜ் கெயின் பண்ணாமே பரீட்சை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த ஆப்டிடியூட் லெவல் டெஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்னு வைக்கிறாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லப்படுது. இப்போ நீங்க SSNக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகும்னு கேக்குறீங்க. இன்னும் ஓபன் ஆகல. ஓபன் ஆன உடனே நம்ம சேனல்ல வீடியோவாகவோ இல்லனா ஷார்ட்ஸ் ஆகவோ இப்படி அவங்க வெப்சைட்ல ஓபன் ஆயிருக்கு, நீங்க அப்ளை பண்ணுங்க நம்ம சொல்லுவோம். சோ தயவு செஞ்சு அத பத்தி யாரும் நம்மட்ட என்குயரி பண்ண வேணாம். சோ அந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மாணவர்கள் அனைவருமே அந்த அப்ளிகேஷனை போடலாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு எழுதுறதுக்கு கூப்பிடுவாங்க. அதுவுமே ஜாஸ்தி மார்க் இருக்க மாணவர்களை முதல்ல கூப்பிட்டு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எழுத சொல்லி அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த 307 சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா கம்மி மார்க் இருக்க மாணவர்களை கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. லாஸ்ட் இயர்ல 185 இருந்த கட் ஆஃப் இருக்க மாணவர்கள்லாம் கூப்பிடல. 190க்கு மேல இருந்த மாணவர்கள் ஒரு சில பேர்த்து தான் கூப்பிட்டு என்ட்ரன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அதுலயே இந்த 307 சீட்ஸ் ஃபில் ஆனனால அதுக்கு அடுத்த லெவல் இருந்த மாணவர்களை கூப்பிட கிடையாதுங்கிறது இங்க குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் மீதி 50 சீட்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால 357 சீட்ஸ்ல 307 சீட்ஸ் தான் என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. மீதி 50 சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராமப்புற மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் இருக்கும் இல்லையா, உங்க ஊர் வில்லேஜா இருந்தா அந்த வில்லேஜ்ல நீங்க ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்க ஒரு மாணவனா இருக்கீங்கன்னா நீங்க இந்த கல்லூரிக்கு நேரடியா போய் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு அங்க சீட் கொடுக்கப்படும். இந்த ஃபீஸ் வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற தகவல் மட்டும் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எனக்கும் அந்த விஷயங்கள் சரியா தெரியல, நான் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த 25 சீட்ஸ் வந்து கிராமப்புற பள்ளியில் படித்து அதிக மார்க் வாங்கின மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. மீதி 25 சீட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் சிறப்பாக இருக்கிற மாணவர்கள், அகாடமிக்ஸ்லையும் ஈக்குவலாக சிறப்பாக இருக்க மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுது. அந்த தகவலும் நீங்கள் கல்லூரியை நேரடியாக அணுகிதான் கேட்க முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்க, அதை பற்றியும் நம்ம வீடியோஸ் கொடுப்போம். ஸோ இதுதான் இங்கே அட்மிஷன்ஸ் பொறுத்தவரையிலான முக்கியமான விஷயங்கள். இங்க இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா 8 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் என்ன க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது பின்னாடி பார்ப்போம். முதல்ல இதுக்கான இன்டேக்கை பத்தி பார்த்தலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 150 இன்டேக் இருக்கு, ஐடில 150 இன்டேக் இருக்கு, இசிஇ 120 இன்டேக், ட்ரிபிள்இ 120, மெக்கானிக்கல் 120. அடுத்த கட்டமா கெமிக்கல், பயோமெடிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் தலா 60 சீட்ஸ் வந்து இன்டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்டேக். இந்த கல்லூரி பியூரான அட்டானமஸ் கல்லூரி. இந்த கல்லூரியை நேரடியாக விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி போகணும்னு பார்த்தோம்னா இந்த கல்லூரி இருக்கிற இடம் வந்து பார்த்தோம்னா OMR காலவாக்கம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. OMR வந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ சென்னையில் இருக்கிற ஒரு கல்லூரி. இந்த கல்லூரிக்கு நீங்க நியர்பை ரயில்வே ஸ்டேஷனா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்குனீங்கன்னா 30 கிலோமீட்டர் வந்து அந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த காலேஜ் இருக்கிற லொகேஷன். 230 ஏக்கர் இந்த காலேஜோட ஒட்டுமொத்த பரப்பளவு. இங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பத்தி நான் கட்டாயமா சொல்லிடுவேன். இந்த காலேஜ் நான் நேரடியாக விசிட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டா தான் போயிட்டு வந்தேன். அங்க படிக்கும் மாணவர்கள் கிட்ட கருத்துக்களை கேட்டிருக்கோம். அங்க இருக்கிற காலேஜ் இருக்க ஃபேக்கல்டிஸை பத்தி பேசியிருக்கோம். நிறைய இடங்களை நம்ம போய் விசிட்டும் பண்ணியிருக்கோம். கிரவுண்டை பத்தி சொல்லணும்னா கிரிக்கெட் கிரவுண்ட், அட் த சேம் டைம் ஃபுட்பால் கிரவுண்ட், த ஃபைனஸ்ட் கிரவுண்ட்ஸ் லொகேட்டட் இன் தட் ஏரியான்னு சொல்லலாம். கிரவுண்டை பார்த்தா அவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா சில IPL டீம்ஸ் எல்லாம் அங்கதான் வந்து பிராக்டிஸ் எடுப்பாங்க போல. அதே மாதிரி ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் இந்த ISL இந்தியன் ஃபுட்பால் லீக் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட்பால் லீக்ல இருக்க ஒரு சில சென்னையின் FC டீம் எல்லாம் அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல தான் பிராக்டிஸே பண்ணுவாங்க. இதெல்லாம் அங்க படிக்கும் மாணவர்கள் நமக்கு சொன்ன தகவல்கள். ரஞ்சி டிராஃபி கிரவுண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கிரவுண்டை வச்சிருக்காங்க. காலேஜ் கிரவுண்ட் மாதிரியே தெரியல. சொல்ல போனா கிரவுண்டே தனியா கட்டி ஸ்டேடியம் வச்சா எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நீட்டா வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்குன்னே தனியா மெயின்டெனன்ஸ் பண்ண கிட்டத்தட்ட 20 பேர் ஆள் போட்டு டெய்லி வந்து விளையாடுறாங்களோ இல்லையோ மெயின்டெனன்ஸ் மட்டும் நடந்துட்டு இருக்கு. நான் போகும்போது அந்த மாதிரி இருந்தது. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே கிளிப்பிங், இது நான் எடுத்தது தான். பாருங்க கிரவுண்ட் எந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த கட்டமா இங்க பாக்குறது என்னன்னு பார்த்தோம்னா, ஓகே 15 டாப்பர் ஃப்ரம் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் ஆர் ஆஃபர்ட் ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ வந்து 15 டாப்பர்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வேற ஏதாவது ஸ்டேட் போர்ட்ல இருக்கிற மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து 15 மாணவர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து கர்நாடகா ஸ்டேட் போர்டு, நான் வந்து கேரளா ஸ்டேட் போர்டு, இல்லைனா நான் ஆந்திரா ஸ்டேட் போர்டு, இந்த மாதிரி ஸ்டேட் போர்டு மாணவர்கள் 15 பேத்துக்கும் வந்து இங்க சீட்ஸ் ஒதுக்கப்படுது அப்படிங்கிறதையும் இதுல சொல்றாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பேரு வாக் இன் வாக் அவுட் ஸ்காலர்ஷிப்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தி தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. தயவு செஞ்சு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
வாக்-இன் வாக்-அவுட் ஸ்காலர்ஷிப் இன் SSN காலேஜ். நான் வந்து கர்நாடகாவில் நான் தாங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாணவனா இருக்கீங்கன்னா கம் டு SSN அண்ட் கோ அண்ட் ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த 15 டாப்பர் ஃப்ரம் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்லயும் நான் தாங்க ஹை கட் ஆஃப், உங்களுக்கும் ஃப்ரீ சீட்டு, ஃப்ரீயான எஜுகேஷன், 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்காலர்ஷிப் இங்க இருக்கு. ஓகே, அடுத்த கட்டமா இங்க இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ், ஹை சாலரி பேக்கேஜ் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 1,17,00,000 கொடுக்குறாங்க. 20 lakhsக்கு மேல வருஷம் சம்பளம் வாங்கின மாணவர்கள் 77 பேர், 10 லட்சத்துக்கும் மேல வருஷம் சம்பளம் வாங்கினவங்க 315 மாணவர்கள். ஸோ இங்க ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தோம்னா டாப் 10% வந்து 20 லட்சத்துக்கும் மேல ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து இங்க கிடைச்சிருக்கு. இங்க படிக்கும் மாணவர்கள் மேக்சிமம் வந்து ஆஃபர்ஸ் வாங்கிடுறாங்க. 1000க்கும் மேற்பட்ட ஆஃபர்ஸ் வந்து இங்க கிடைச்சிருக்குங்கிறது மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கல்லூரி கண்டிப்பா நீங்க சூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். அண்ணா, இது ஏன் இவ்வளவு தூரம் பிரபலமா இருக்கு, இது ஏன் இவ்வளவு ஹைப்பா இருக்கு கல்லூரின்னு கேட்டீங்கன்னா, இது உண்மையாவே ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான ஒர்த்தான காலேஜுங்க. உள்ள போய் பசங்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது, அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு காலேஜே ஃபண்டிங் கொடுத்துருவாங்க. நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறனா உனக்கு 50,000 இருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் மதிப்பு, அதுக்கு நீ என்ன வேணா ப்ராஜெக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்டுக்கு காலேஜே ஃபண்டிங் பண்றாங்க. அதுக்கு பேரு இன்டர்னலி ஃபண்டட் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. அதே சமயம் இங்க SSN இன்குபேஷன் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு. இன்குபேஷன் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்குபேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மலா நம்ம வந்து எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா முட்டை எல்லாம் பொரிக்கிறதுக்காக இன்குபேட்டர் வச்சிருப்பாங்க. அந்த இன்குபேட்டர் நம்ம முட்டை வச்சோம்னா அந்த முட்டை வந்து பொரிச்சு குஞ்சா வெளியே வர வரைக்கும் அந்த பொத்தி பாதுகாப்பாங்க. கரெக்டா அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. சேம் இஸ் இன்குபேஷன். ஒரு மாணவன் அவனோட ஐடியாவோட அந்த காலேஜ்குள்ள போறான்னா, அந்த காலேஜ் அந்த இன்குபேஷன் ஃபவுண்டேஷன்ல அவனோட ஐடியாவை வச்சு பொத்தி பாதுகாத்து அதை டெவலப் பண்ணி அதை பெரிய கம்பெனியா மாத்துறதுக்கு உதவி செய்யறதான் இன்குபேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்குபேஷன் ஃபவுண்டேஷன் சென்டர் SSNல இருக்கு. அது தனியாவே ஒரு டெவலப்மெண்ட்டா ஒரு பிளாக்காவே வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் கரியர் டெவலப்மெண்ட் பிளாக்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிளாக் வச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தோம்னா இந்த பிளேஸ்மெண்ட் கோச்சிங், அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், பசங்களுக்கு எப்படிலாம் இன்டர்வியூ கிராக் பண்றது மாதிரி பல விஷயங்களை சொல்லித்தரக்குனே தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் அண்ட் பிளாக் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. கோர்வியா vlogsல வரும், வெயிட் பண்ணி பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் 22 பேட்ச் வந்து இங்க படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. அண்ட் தென் இங்க இருக்கிற அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ்ல ரிசர்ச்ல நிறைய விஷயம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. சொல்ல போனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், IoT, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி, வெப் 3.0, ரோபோட்டிக்ஸ், ட்ரோன்ஸ் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரி 4.0, அண்ட் தென் அதுக்கு அடுத்த கட்டமா ஹெல்த் டெக்னாலஜி, டெலிகம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல், இண்டஸ்ட்ரியல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பல வகைப்பட்ட விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸை புது டெக்னாலஜிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. 88% இங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸ் PhD முடிச்ச டாக்டரேட் ஸ்டாஃப்ஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ PhD முடிச்சவங்க 88%னா ஆல்மோஸ்ட் 90%, 100 பேர்த்துல 90 பேர் வந்து டாக்டரேட் முடிச்சவங்க தான் அவங்க பசங்களுக்கு பாடமே நடத்த போறாங்க. இந்த கல்லூரிக்குள்ள உள்ள போகணும்னா என்ன கட் ஆஃப் பண்ணா வேணுங்கிறதையும் இப்ப பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த மெயின் கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் தென் இந்த ட்ரீம் கம்பெனிஸா நீங்க நினைக்கிற கம்பெனிஸ் இங்க வேலைக்கு வராங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து இங்க வேலைக்கு வரனால நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்குள்ள போகணும் இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இங்க வந்து லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆச்சுங்கிறத பார்த்தலாம். இந்த கட் ஆஃபோட 1 மார்க் நீங்க கம்மியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் சீட் கிடைக்கும். எந்த மாதிரி பார்த்தோம்னா 1 மார்க்ல இருந்து 3 மார்க் வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் கம்மியா இருக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா நான் அக்யூரேட்டா சொல்ல கிடையாது, தோராயமா சொல்றேன். அக்யூரேட்டா எப்ப தெரியும்னு பார்த்தா ரிசல்ட் வந்த 2வது நாள் நம்ம வீடியோ போடும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட் வந்து அன்னைக்கே தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம கண்டென்ட் ரெடி பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ செகண்ட் டே நம்ம போட்டுருவோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வெயிட் ஃபார் தட் கண்டென்ட் ஆல்சோ. ஓகே, SSN பொறுத்த வரைக்கும் த ஃபர்ஸ்ட் திங் இதோட கவுன்சிலிங் கோட் 1315. இந்த கவுன்சிலிங் கோட் மிக முக்கியமான ஒன்று. இங்கே 8 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் 150 இன்டேக் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸ்க்குள்ள நீங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் என்ன கட் ஆஃப் தேவைப்படுங்கிறத பார்த்தலாம். BC கம்யூனிட்டி மாணவருக்கு லாஸ்ட் இயர் 198க்கு க்ளோஸ் ஆச்சு. இந்த வருஷம் 197 கூட இருக்கலாம், 197.5 கூட இருக்கலாம். BCMக்கு 196.5, MBCக்கு 195.5, OCக்கு 198.5, SCக்கு 187.5, SCAக்கு 173.5, STக்கு 185.5. ஓகே, இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ரொம்ப முக்கியமானது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி பேசிட்டேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசிட்டு கட் ஆஃப்ல போயிடலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா பெரிய வித்தியாசம் கிடையாது. கவர்மெண்ட் கோட்டால போறீங்கன்னா ஹாஸ்டல், ஃபுட்டு, அகாமடேஷன், அதர் ஃபீஸ், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 2,37,000 ரூபாய் ஹாஸ்டலோட கவர்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது ஹாஸ்டல் இருக்கு. ஒருவேளை நீங்க டே ஸ்காலர் சென்னையை சேர்ந்த மாணவனா இருக்கீங்கன்னா 2,02,500 ரூபாய் தான் வாங்குறாங்க. இதுதான் அங்க இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஹாஸ்டல், ஃபுட்டு எல்லாமே சேர்த்து, டியூஷன் ஃபீஸ், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாமே சேர்த்து இவ்வளவுதான்.
ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ட்ரன்ஸ் எழுதி சீட்டு வாங்குற மாணவர்களுக்கோ இல்லைனா டாப் மார்க் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வில்லேஜ் சைடில் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல டாப் மார்க் வாங்கி சீட்டு வாங்குற மாணவர்களோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல மார்க் வச்சிருக்கிற மாணவர்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா 3,27,000 ரூபாய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் மாணவனாக இருந்தால் இல்லைனா நீங்க டே ஸ்காலராக இருந்தால் 2,92,200 ரூபாய் வந்து உங்களுக்கு டே ஸ்காலராக இருந்தால் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஒருவேளை நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருந்து உங்க ஸ்டேட்ல நீங்க ஹையஸ்ட் மார்க் எடுக்கிற மாணவராக இருந்தா 15 மாணவர்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லாம இலவசமா படிக்க வைக்கிறாங்க. அதுவும் இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த கட்டமா ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தலாம். பிசி கம்யூனிட்டிக்கு போன வருஷம் க்ளோஸ் ஆன கட் ஆஃப் 197, பிசிஎம்க்கு 195.5, எம்பிசிக்கு 194, ஓசிக்கு 197.5, எஸ்சிக்கு 186, எஸ்சிஏக்கு 171.5, எஸ்டிக்கு 166. இதுதான் லாஸ்ட் இயர் ஐடிக்கு க்ளோஸ் ஆன கட் ஆஃப். இசிஇ டிபார்ட்மெண்ட் பிசி கம்யூனிட்டிக்கு 196.5, பிசிஎம்க்கு 195.5, எம்பிசிக்கு 194, ஓசிக்கு 197, எஸ்சிக்கு 185, எஸ்சிஏக்கு 174, எஸ்டிக்கு 176. இதுதான் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆன கட் ஆஃப். அடுத்த கட்டமா கெமிக்கல் இன்ஜினியரிங் பிசிக்கு 188.72, பிசிஎம்க்கு 186, எம்பிசிக்கு 184.6, ஓசிக்கு 190, எஸ்சிக்கு 165.5, எஸ்சிஏக்கு 155. இது கெமிக்கல் இன்ஜினியரிங். தென் அதுக்கு அடுத்த கட்டமா ட்ரிபிள் பார்க்கலாம். ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் பிசி கம்யூனிட்டி 195, பிசிஎம் 192.5, எம்பிசி 191.5, ஓசிக்கு 195.5, எஸ்சிக்கு 179.5, எஸ்டிக்கு 174.5, எஸ்சிஏக்கு 158.5. இது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிசிக்கு 190, பிசிஎம்க்கு 188, எம்பிசிக்கு 187, ஓசிக்கு 192, எஸ்சிக்கு 171, எஸ்சிஏக்கு 150. லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். தென் இதுக்கு அடுத்த கட்டமா சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பிசிக்கு 185, பிசிஎம்க்கு 181.5, எம்பிசிக்கு 180.5, ஓசிக்கு 188.29, எஸ்சிக்கு 169, எஸ்சிஏக்கு 154.5. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிசிக்கு 191.8, பிசிஎம்க்கு 193, எம்பிசிக்கு 189, ஓசிக்கு 193.5, எஸ்சிக்கு 176, எஸ்சிஏக்கு 121. க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ இப்போ நம்ம பயோமெடிக்கலுக்கு பார்த்துருக்கோம், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல், ஐடி, இந்த மாதிரி 8 டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த வருஷம் புதுசாக ஏதாவது கோர்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியலாக அவங்களோட புக்லெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வர வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ வெயிட் பண்ணால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கட்டாயமா எஸ்எஸ்என் பற்றின பல விஷயங்கள் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது காலேஜ் பத்தி பேசணும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதை பத்தியும் பேசுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அதுதான் நீங்க நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எந்த வீடியோஸ் வந்தாலும் பாருங்க. முக்கியமா இந்த வீடியோ பத்தின கருத்து, ஒரு சில விஷயங்களை புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி ஷேர் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் ஜேபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.